டைரக்டர் வெங்கட்ஜன இயக்கத்தில் ஆக்டர் ரஞ்சித் அண்ட் மேகாலி மீனாட்சி நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் இறுதி முயற்சி. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குன்னா உங்கள் விஜய் டாமினிக். ஆந்த கத்துனா கெஸ்ட் வர மாட்டாங்க, கோஸ்ட் தான் வரும். இறுதி முயற்சி இந்த படத்தோட ஒன்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அண்ணன் ரஞ்சித் அவர்களோட கடைசி படமான கவுண்டம்பாளையம் படம் வந்ததுக்கப்புறமா அந்த படம் எவ்வளோ பீக் ஆச்சோ இல்லையோ, படத்தை அடிச்சடிச்சே நிறைய பேர் பீக் பண்ணிட்டாங்க. ட்ரோல்லாம் ஏகப்பட்ட ட்ரோலு, மீம்ஸாக இருக்கட்டும், ரிவ்யூஸாக இருக்கட்டும். அந்த படத்தை 100 பேர் ரிவ்யூ பண்ணால் அதை கையை விட்டே நீரில் எத்தனை பேர் குட் ரிவ்யூ கொடுத்தாங்க அப்படின்னு அந்தளவு அந்த படத்துக்கான பேட் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தை. ட்ரோலு நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம் தான். அப்படின்றப்போ ஓகே, ரஞ்சித் அவ்வளோதான்ப்பா, அவர் ஒரு பூமர் ஆகிட்டார், அவர் ஜாதி படம் நடிக்கிறவர் ஆகிட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் போனார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக வாத்தங்க சொல்லுத்தங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக பேசினார். ஆஹா, ரஞ்சித் வந்து இது ஒரு போர்வையில் இருக்காப்புல அப்படின்னு நினச்சா அதுதான் அவரோட ரியல் கேரக்டர்னு அவர் கோபம் வர வரைக்கும் அவர் அப்படி தான் சொன்னாப்புல. அதுக்கப்புறமா ஓகே, அது முடிஞ்சிருச்சு, பிக் பாஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ இறுதி முயற்சின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட டீசரும் ட்ரைலரும் பார்க்குறப்ப ஒரு டைட்டான ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருந்தது. அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ரஞ்சித்தனை இப்படிப்பட்ட படத்தில் நடிக்கிற நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்தீங்க என்னென்ன நீங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. சரி, கவுண்டம்பாளையம் மாதிரியான ஒரு படத்தை இயக்கினான்னு இப்படி ஒரு த்ரில்லரான படத்தில் நடிக்க போகிறார் அப்படின்றப்போ, சஸ்பென்ஸ் த்ரில்லரில் நடிக்க போகிறாருன்றப்போ இந்த படம் எப்படி இருக்கும், அதில் வந்து இவருக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் அந்த படத்தில் போய் உட்காந்தோம். அதை இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சா அப்படிங்கிறதா கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ரஞ்சித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜவுளி வியாபாரியாக இருப்பார், கடை வச்சு நடத்திட்டு இருப்பார், தொழிலதிபராக இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரோட தொழிலை உயர்த்துறதுக்காகவும் தன்னோட பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்காகவும் ஒரு 80 லட்ச ரூபா கடன் வாங்கிடுவார். அந்த 80 லட்ச ரூபா வட்டி மேலே வட்டி போட்டு, மீட்டர் வட்டி போட்டு, ஜெட்டு வட்டி போட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடும். ஆனால் அவர் ஆல்ரெடி 1 கோடி ரூபாய் கொடுத்துருப்பாரு. அது வட்டியில் போயிடுச்சுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 1 கோடி கேட்பாங்க. அந்த 1 கோடியை பெரட்ட அவர் கஷ்டப்படுறாரு. அதுக்காக அவர் சூசைடு பிளான் எடுக்கிறாரு. அதே நேரம் அதை அந்த கடனை கொடுத்த அந்த நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, டு தி கோர் எக்ஸ்டென்ஷன் போய் ரஞ்சித்தோட ஒய்ஃபை கடத்திட்டு போயிடுவேன், உன்னோட குழந்தைய தூக்கிட்டு போய் தவறுதலாக பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற பல விஷயங்களை த்ரெட்டன் வைக்கிறாங்க. ஸோ அந்த கேங்கை இவர் என்ன பண்ணார், இல்லை உண்மையாகவே இவர் ஃபேமிலியோட வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரா, இதுக்கான முடிவு என்ன, இறுதி முயற்சிங்கிறது எங்கே போய் முடிஞ்சுது, இது யாருக்கான இறுதி முயற்சி அப்படிங்கிறத அந்த படத்தோட ஒன்லைன். படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸான நேம் போர்டு, அந்த நேம் போர்டில் வந்து ரவிச்சந்திரன் அப்படிங்கிறது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அது மாதிரி டெக்ஸ்டைல்ஸ், ரவிச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் BA டெக்ஸ்டைல்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு மாடி வீடு. ஸோ பார்க்குறப்பே ஓகே, இங்கே ரஞ்சித் வந்து ஒரு செட்டில்டான பிஸ்னஸ் மேன் லுக்கில் இருப்பார் பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. வீடு தடபுடலாக இருக்கும், ஆனால் நான் அந்த லுக்கில் இருப்பேன் நான் கேட்டால் கிடையாது. அண்ணன் ரொம்ப ரொம்ப கேஷுவலான ஒரு நபராக இருக்கார். படம் ஆரம்பிக்கிறதுலேருந்தே டைட்லேயே போக ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை தான். அண்ணனோட இன்ட்ரோவே கடங்காரன் வீட்டில் தான் ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, காசு கொடுக்கலாம் உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லன்ஸ் ஒரு பக்கம். அப்படின்றப்ப யார், புதுப்பேட்டை சுரேஷ் இருக்கார்ல, அவர் தான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட நண்பன்கிட்ட கடன் கேட்டு போகிறாரு. அந்த 80 லட்சத்தை அடைக்க தன்னோட நண்பன்கிட்ட போய் கேட்பாரு. அவரும் வழக்கம் போல் நான் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பண்ணுற மாதிரி காசு வச்சுட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மாதிரியான விஷயத்தை இங்கே அவர் இறக்கி விட்றாரு. அதனால் ரஞ்சித் திரும்ப ஏமாற்றத்தோடு வர்றாரு. இந்த ஏமாற்றத்தோடு வர்றப்ப ஒரு பணத்தை கொடுக்குறாரா இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ இந்த படத்தில் சஸ்பென்ஸாக ஒரு கேரக்டர் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் மேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். முகத்தில் துணியெல்லாம் சுற்றிக்கிட்டு ரோட்டில் பார்க்குற எல்லாரையும் கொலை பண்ணக்கூடிய ஒரு சைக்கோ த்ரில்லர் நடமாடிட்டு இருப்பான் அப்போ சிட்டியில். அப்போ அந்த சைக்கோ த்ரில்லர் தப்பி தவறி நம்ம ரஞ்சித்தனை வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருவான். அப்போ அந்த சைக்கோ த்ரில்லர் ரஞ்சித்தனை ஃபேமிலியை கொண்டுறானா, இல்லை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த கடன் கொடுத்த நபர்களை கொண்டுறானா, அவன் யாரை தான் கொள்றான், எதுக்கு தான் கொள்றான், அதுக்கான மோட்டிவ் தான் என்ன, இந்த கடன் அடைஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட எண்டு வரையும் பார்த்தோம். படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையுமே ஒரு ஸ்லோவஸ்டான ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்கிறதா இல்லை, ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ நம்மளோட புரிதல் படி ஒரு ஸ்க்ரீன் பிளேனா என்ன, இதான் அந்த படத்தோட கதைன்னு சொல்லிட்டேன். 80 லட்ச ரூபா கடன் வாங்குறாரு, அது 1 லட்ச ரூபா ஆகிடுச்சு, அது அடைச்சாரா இல்லையா, அதுக்கு நடுவில் ஒரு மாஸ்க் மேனுங்கிற ஒரு சைக்கோ வந்துட்டான். ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரியாக போகும். ரஞ்சித் அண்ணன் அதுக்கப்புறம் மாஸ்க் மேனு கடன் கொடுத்தேன், உங்களுக்கான ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி தான். அப்படின்றப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், இமேஜின் நம்ம என்னென்ன பண்ணலாம். ஆனால் அந்த படம் நகர விதம் இருக்குல்ல, கொஞ்சம் நேரம் வந்து ரஞ்சித்தை காட்டணும், அதுக்கப்புறம் அந்த சைக்கோ த்ரில்லர் காட்டணும், அப்புறம் வில்லனை காட்டணும். இதுக்கு நடுவில் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், அதாவது ஒய்ஃபோட பாசம், அந்த கடன் வந்துட்டாலே வந்து ஒய்ஃபு பிள்ளையெல்லாம் மறந்துடுவோம். அதுக்கப்புறம் கடன் அடைக்க ஓடுவோம். கிடைக்க நேரத்தில் அந்த ஒய்ஃபை ரசிக்கிறது, சந்தோஷமாக இருந்த காலங்களை நினைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அதுக்கான ஸ்க்ரீன் பிளே கொடுக்கணும். சைக்கோ கில் பண்ணுற ஆட்கள் யார், அது எந்த கேட்டகரியில் கில் பண்ணுறாரோ அவர் எப்படி எஸ் ஆகிறாருங்கிற ஒரு ஃபாஸ்ட்டை காட்டணும். வில்லன்கள் எப்படி இவங்களை நோக்கி மூவ் ஆகிறான்றது ஒரு ட்ரையாங்கிளில் ட்ராவல்லே இருந்துகிட்டு இருக்கணும். ஆனால் நான் ட்ரையாங்கிள்லாம் இருக்க மாட்டேன். ஒரு கோடு போயிட்டே இருப்பார். திடீர்னு ரஞ்சித்தோட போர்ஷன் ஒரு ஸ்பீடு பிரேக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கோட போர்ஷன் திடீர்னு ஒரு ஸ்பீடு பிரேக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லனோட போர்ஷன் ஒரு ஸ்பீடு பிரேக்னு சொல்லி படத்தில் ஸ்லோவஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே பார்க்க முடிஞ்சுது. இசையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மனசில் ஒட்டாத ஒரு விஷயம் இருந்தது.
சரி ரஞ்சித் அண்ணன் நடிப்பில் பின்னி படம் எடுத்து ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா அதுக்கு கவுண்டமலை எவ்வளோ பெட்ரு. அதாவது இனிமேல் வந்து எங்கள் வீட்டு பொண்ணை தொட்ட வேண்டாம் அவனுக்கு நான் எமண்டா அப்படிங்கிற மாதிரி அதில் அண்ணன் உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாரு. இதில் வந்து அண்ணன் நடிக்கிறதுக்கே நம்ம உயிர் கொடுக்கணும் மாதிரி தான் இருந்தது. ஓகே, நல்ல இது வந்து ஒரு நல்ல மெசேஜ் ஆக்சுவலாக. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் தான். இன்றைக்கி கடன்கள் வந்து உண்மையாகவே டெய்லி இன்ட்ரெஸ்ட்டாக அதில் போயிடுச்சு. அதாவது டே இன்ட்ரெஸ்ட்டாக அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம், அதை வந்து அசலில் சேர்த்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் போடும், அப்படி அங்கே அந்த சூழலுக்கு போயிடுச்சு. நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல கதையை நல்லபடியாக மேக் பண்ணியிருக்கலாம். அது ஏன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணாங்களா என்ன தெரியல. அதே நேரம் மேகாலி மீனாட்சி அவங்க ஒரு நல்ல நடிப்பை கொடுத்தாங்க, சொல்லவே தேவையில்லை. அவங்க ஒரு ஒய்ஃபாக நல்ல ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாங்க. 2 குழந்தைங்களுக்கு அம்மாவும், அதே நேரம் ரஞ்சித்துக்கு ஒய்ஃபாகவும், ஒரு கடன்பட்டவரோட மனைவியாக எப்படி கஷ்டப்பட்டு கணவரை விட்டு கொடுக்க முடியாமல், கணவர் ஆசைப்பட்டால் வந்து எல்லாரையும் கொல்ற லெவலுக்கு போகிற மாதிரியான ஒரு ஆளாக மேகாலி மீனாட்சி பயங்கரமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க. அவங்கள டார்ச்சர் பண்ணுற விதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வில்லனுமே வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாம். படத்தில் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஓப்பனான ஒரு ட்ராவலாக தான் இருந்தது. பெருசாக அந்த வில்லனை பார்த்தா நமக்கு எதுவுமே தோணாது. ஆனால் இதில் மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டாகவே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, படத்தில் போலீஸில் போய் இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்போயே இந்த கேங்கை தூக்கி உள்ளே வச்சிருப்பாங்க. ஏன்னா போலீஸ் அடிக்கடி இன்வெஸ்டிகேஷன் வர்றாங்க, அவங்க வேறு ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் வர்றாங்க. அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான் வராரு. அந்த ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரை சார் இப்படி நான் கடை வாங்கியிருக்கோம், எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, நீங்கள் ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், அவர் அப்பயே தூக்கி அவங்க உள்ளே போட்டுருப்பார். ஆனால் அவங்ககிட்ட அதை சொல்லவே மாட்டாங்க. கடைசி வரையும் அவங்களுக்குள்ளேயே வச்சு முழுங்கி அதை நம்மக்கிட்ட எடுத்து காட்டி நம்மளை போட்டு ஒரு பாடுபடுத்தி வச்சுருப்பாங்க. இதுதான் இந்த இறுதி முயற்சி நகர்ந்த விதம். இதெல்லாம் கூட நம்ம ஒத்துக்கலாம். கடைசியாக அந்த சைக்கோ கில்லர் யார் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ஸில் ஒரு ஆளை ரிவீல் பண்ணாங்க பாருங்கள். அந்த நபருக்கு மட்டும் தெரிஞ்சுதானே வாய்ஸ் ஓவர்லாம் டப்பிங்லாம் கொடுத்துருப்பாரு. நல்ல நான் சொல்லியிருப்பாரு, நான் நடிக்கலாம் மாட்டேன், வாய்ஸ் ஓவர் வேணால் கொடுக்குறேன், நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் ஒருத்தவர் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. பெரிய அளவில் வந்து அது வந்தால் வந்து கிளாப்ஸ் வரலாம் நினச்சி எதோ பண்ணிருப்பாங்களே, அப்படிலாம் எதுவும் வரலை. ஏன்னா வந்து எங்களை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு ஒரு கட்டத்தில். ஒன்று காசை கொடு, இல்லை அவங்கள போட்டு தள்ளு, இல்லைனா குடும்பத்தோடு செத்துப்போ. இதுதான் வந்து இந்த படத்தோட கான்செப்ட்னு அவங்க எடுத்தாங்க. இது 3ல் ஏதாவது ஒன்று பண்ணணும். 3மே பண்ணாமல் எது எங்கேன்னு தெரியாமல் லாஜிக் லூப்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஸ்டேக்ஸோட மனசில் நிற்காத ஒரு இசையோட அப்படியாப்பட்ட ஒரு படமாக தான் முடிஞ்சுது. நல்ல கதையை எடுத்து எதனால் இப்படி அதை கெடுத்தாங்க அப்படிங்கிறது தெரில. ஆனால் படம் பார்க்குறப்ப எமோஷ்னலாக ஒரு ட்ராவல் இருக்கும். அது இல்லைன்னு சொல்லலை. ஒரு ஒய்ஃபு, அதுக்கப்புறமா தன்னோட 2 குழந்தை, கடன் பட்டுட்டேன், வெளில போக முடியல, ஹவுஸ் ஓனர் வீட்டை அந்த வீடும் வாடகை வீடு, அந்த ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்கிறது, வெளில எங்கே போனாலும் காசு கொடுக்க மாட்டாங்க. நல்லா இருக்கும்போது 1000 பேர் வருவாங்க, கெட்டு போயிட்டோன்னா ஒருத்தன் கூட வரமாட்டான். அது எல்லார் லைஃப்லேயுமே, என் லைஃப்லேயுமே அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வந்து இன்னும் நல்லா அந்த படம் பார்க்குறப்ப நம்ம ஒட்டுதில்லை. இப்போ குடும்பஸ்தன் பார்க்குறப்பலாம் அந்த கடங்காரங்கிற ஒரு போர்ஷன்லாம் நிறைய பேர் ஒட்டும் இல்லை. அப்போ அது மாதிரி இது ஒட்டலை இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே மிஸ் ஆச்சு. அதுவும் ரஞ்சித் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டரை வெங்கட்ஜனா இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்கலாம். ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கொஞ்சம் கதையை எழுதி யோசித்து கொஞ்சம் பண்ணியிருந்தால் அந்த படம் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் இறுதி முயற்சி யாருக்கான இறுதி முயற்சி அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட விடணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்தீங்க, இந்த இறுதி முயற்சி யாருக்கானது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை அந்த படம் பார்க்கல அப்படின்னா என்னோட ரிவ்யூ பார்த்துட்டு அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படம் யாருக்கான இறுதி முயற்சி அப்படிங்கிறத அதை பார்த்து முடிவு பண்ணி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவராலாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.